தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, இன்னைக்கு நாம் பாசிப்பருப்பு பாயாசம் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்குவோம். இந்த பருப்போட கலர் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. பருப்போட வாசனை அருமையாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்த பருப்பை நல்லா கழுவியாச்சு. இப்போ இந்த பருப்பை குக்கரில் சேர்த்துக்குவோம். இந்த பருப்போட 1.5 கப் தண்ணியை சேர்த்து 3 விசிலுக்கு விடுவோம். பருப்பு வேகட்டும், அது வரைக்கும் நாம் அடுத்ததை ரெடி பண்ணிக்குவோம். 1/4 கப் ஜவ்வரிசியை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இந்த ஜவ்வரிசியை இந்த பேனில் மாற்றிக்குவோம். இதோட 1 கப் தண்ணியை சேர்த்து இதையும் வேக வச்சு எடுத்துக்குவோம். ஜவ்வரிசி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்தால் ரெடி ஆயிரும். ஜவ்வரிசி அருமையாக வெந்துருச்சு. இப்போ இதை நகர்த்தி வச்சுக்குவோம். அடுத்து 1 கப் துருவன வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேனில் சேர்த்துக்குவோம். அதோட அரை கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்குவோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ இதை வடிகட்டிக்குவோம். ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட 3 ஏலக்காவை சேர்த்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்குவோம். தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ இதையும் நகர்த்தி வச்சுக்குவோம். இப்போ குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். ஆஹா, பாசிப்பருப்பு அருமையாக வெந்திருக்கு. இப்போ நாம் இதோட வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். அதோட தேங்காய் பால், வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு கொதி விடுவோம். அந்த பக்கம் பாயாசம் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நாம் இந்த பக்கம் தாளிச்சுக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், அதோட சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன் தேங்காய், அதையும் சேர்த்துக்குவோம். இதை கொஞ்சம் வறுத்துக்குவோம் நெய்யில். பாயாசம் குடிக்கும்போது இந்த தேங்காய் நடுநடுவில் வரும்போது சுவை அவ்வளவு சூப்பராக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துக்குவோம். இதோட திராட்சை, எல்லாம் அருமையாக வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இதை பாயாசத்தோடு சேர்த்துக்குவோம். ஆஹா, பாயாசம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாயாசத்தை பவுலில் சர்வ் பண்ணிட வேண்டியதுதான்.